ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நிவேதா, டேரட் ரீடர். வெல்கம் டு ரீகல் கைடன்ஸ். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் வீடியோஸ். ஸோ ஜூன் மாத பலன்கள் ஜூன் தான் பார்க்கணுன்னு இல்லை, அது நீங்கள் எந்த டைம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மெசேஜஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு அந்த மெசேஜஸ் எல்லாம் ரெசனேட் ஆச்சா இல்லையான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். அண்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன வீடியோஸ் வேணும்ன்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இப்போது நம்ம ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 3 குரூப்ஸ் இருக்குது. அந்த 3 குரூப்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு குரூப் சூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு 2 குரூப்பில் ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, எனக்கு 2 குரூப்புமே கன்ஃபியூஸ்டாக இருக்குது, 2 குரூப்பே நான் ரொம்ப எனக்கு இன்க்ளைண்டாக இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறவங்க உங்கள் 2 குரூப்லேயும் உங்களுக்கு மெசேஜஸ் இருக்கும். ஸோ நாம் இப்போது ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்கள் அண்ட் மெசேஜஸ் பார்க்கலாம். பைல் 1 உங்களுக்கான மெசேஜஸ் என்னென்னா, இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு. ஸோ இந்த மந்த்தே நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, நிறைய விஷயம் திங்க் பண்ணுறீங்க. அதனாலே நிறைய முடிவுகள் உங்களால் சரியாக எடுக்க முடியல. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரீமாக ஓவர் திங்க் பண்ணுறீங்க. உங்கள் பையிலே உங்கள் எனர்ஜியே ரொம்ப திங்க் பண்ணுறீங்க. அதாவது ஏர் எனர்ஜி உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. ஒருத்தவங்களோட சார்ட்லேயோ இல்லை எனர்ஜியில் ஏர் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவங்க எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் திங்கிங் தான் உங்களுக்கு நிறைய அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்களே என்ன சொல்கிறீங்க, நீங்களே யார்கிட்டையும் பேசவே மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே நீங்கள் பதில் சொல்லிக்கிறீங்க. அண்ட் எல்லா விஷயமே நீங்களே பண்ணிக்கிறீங்க. சில இடத்துல டிசிஷன்ஸ் எடுக்க முடியாமல் ரொம்ப தடுமாறுறீங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் ஓவர் திங்கிங்கால் தான். ஸோ உங்கள் மைண்ட் நீங்கள் ரிலாக்ஸாக வச்சாலே பரவாயில்ல, எல்லா ப்ராப்ளமே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த் ரொம்ப திங்க் பண்ணுறதால டிசிஷன்ஸ் எடுக்க முடியாமல் ஒரு டியூவல் மைண்டடாக இருப்பீங்க. ஸோ இதெல்லாமே நீங்களே திங்க் பண்ணிவிட்டு நீங்களே எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, உடம்பு இல்லாமல் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு மென்டல் இஷ்யூஸ் இல்லைனா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கும். இல்லைனா நார்மல் இந்த ஓவர் திங்கிங்கால் நீங்கள் கொஞ்சம் ஹெட்டேக்ஸ் வரும். அடிக்கடி ஹெட்டேக்ஸ் வர்றது உங்களோட ஓவர் திங்கிங்கால் தான். ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு இந்த மனப்பிரச்சனை தான் தவிர மற்றபடி நீங்கள் ஃபிசிக்கலாக நல்லா தான் இருக்கீங்க. இந்த மென்டலி நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கிறதால அது ஃபிசிக்கலாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த மந்த் ஓவராலாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அது சின்னதாக நீங்கள் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்பீங்க. அதுக்கு ரெஸ்ட் எடுத்த பிறகு சரி ஆயிடும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் மெசேஜ் காடஸ் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் எல்லா வேலையும் நீங்களே பண்ணிக்கிறீங்க. மற்றவங்க கிட்ட ஹெல்ப்பே கேட்க மாட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிற ஆளாக இருப்பீங்க. அண்ட் நீங்கள் அது ஓப்பனாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மந்த் எண்டே நீங்கள் கொஞ்சம் அந்த எனர்ஜி உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி உடம்பு முடியாமல் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே அதில் ரெக்கவர் ஆகி ஒரு விஷயமாக நீங்களே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. மற்றவங்க கிட்ட ஒரு வேலையாக பிரித்து நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டு
அண்ட் டைம் வந்து நீங்கள் கொடுத்தாதான் உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிசிஷன்ஸ் வந்து நீங்களே நல்லா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு டைம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அது எல்லாமே காரணம் வந்து உங்களோட ஓவர் திங்கிங் தான். அண்ட் மற்றபடி மற்றவங்க கிட்ட வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்கணும். அண்ட் உங்களோட சில்ட்ரன்ஸ், சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மா அப்பா இல்லைனா ஸ்பௌஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சின்ன சின்ன வேலை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். எல்லா வேலையும் நீங்களே செய்யணுன்ட்டு எந்த அவசியமே இல்லை. ஸோ இதுதான் நீங்கள் வந்து என்னென்னா எல்லா வேலையும் நாம் தான் பண்ணணுமா இப்படி அப்படின்ட்டு ஓவராக யோசிக்கிறீங்க, அதனால் வர்ற இஷ்யூ தான் இதெல்லாம். மற்றபடி வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எல்லார்கிட்டேயும் வந்து உங்களோட ஹோம் டியூட்டிஸ் வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து சொல்லணும். இது வந்து நீங்கள் பண்ணுங்க, அது நீங்கள் பண்ணுங்கன்ட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரைவேட் டைம் நீங்கள் வந்து கொடுப்பீங்க இந்த மந்த்து. ஸோ இதெல்லாம் ஆன பிறகு அந்த ப்ரைவேட் டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களோட பீஸ்ஃபுல் மைண்டுக்கு, உங்களோட ஹெல்த்துக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கான லைஃப் பர்பஸ் என்னன்ட்டு வந்து தெரிய வர நேரம் வந்து உங்களுக்கு கிட்டவே வந்துடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இதனால தான் வந்து இதெல்லாம் நடக்குது. இப்போ உங்களுக்கு இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைம் இந்த மந்த் வந்து செல்ஃப் டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒரு அலோன் டைம் கிடைக்கும். நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து நிறைய ரெஸ்ட் எடுப்பீங்க. அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் நிறைய வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன, நாம் இந்த உலகத்தில் எதுக்கு பிறந்திருக்கோம், உங்களுக்கான லைஃப் பர்பஸ் நீங்கள் எதுக்கு பிறந்தீங்க, எது வந்து ஃபுல்ஃபில் பண்ண வந்து நீங்கள் வந்து வந்திருக்கீங்கன்ட்டு வந்து ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி இந்த மென்டல் ஹெல்த், இந்த சின்ன சின்ன ஓவர் திங்கிங்கால் கொஞ்சம் வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் இருக்கும், கொஞ்சம் சேடாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து சீக்கிரமாக சரியாயிடும். அண்ட் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து பாசிட்டிவாக இருப்பீங்க. ரொம்ப வந்து அந்த ஒரு அலோன் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்ச பிறகு நீங்கள் ஒரு குவீன் மாதிரி எல்லா முடிவுகளும் வந்து சரியாக எடுப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த முடிவெடுக்கும் திறன் வந்து நல்லா இருக்குது. அது சம்டைம்ஸ் வந்து ஓவர் திங்கிங்காக போயிடுது, அதுதான் பிரச்சனை. அது நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். ஸோ ரொம்ப வந்து ஏர் எனர்ஜி வந்து மைண்டிலே இருக்கீங்க. ஸோ அந்த மைண்டிலே இருக்கிறதால வந்து அதோட சொல்யூஷன் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் கிரவுண்டிங் ஒர்க் பண்ணணும், நிறைய வந்து நடக்கணும். அண்ட் வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, நீங்களே திங்க் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. சப்போஸ் யார்கிட்டையும் பேச எனக்கு டைம் இல்லை, இல்லைனா யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நேச்சரோட ஒரு கார்டனிங் பண்ணுறீங்களோ, இல்லைனா நேச்சரில் வந்து வாக் பண்ணுறீங்களோ, அதெல்லாம் வந்து உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக வந்து இருக்க வைக்கும். நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலையில் வந்து நிறைய ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும். நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறதால, அது வந்து ஓவர் பிளானிங் பண்ணுறதால வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து நிறைய பண்ணுற மாதிரி தோணும். பட் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம எப்போ வந்து ஒரு ப்ராப்பராக வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைம் அண்ட் ரெஸ்ட் கொடுத்தா தான் வந்து மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி கொடுத்தா தான் வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும். ஸோ வந்து எண்ட் ஆஃப் த மந்த் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நீங்களே வந்து எல்லா டிசிஷன்ஸையும் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஃபர்ம் ரைட் டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் எடுப்பீங்க. அண்ட் வந்து எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் மனசில் பட்டது எல்லாமே வந்து வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு மனசில் என்ன படுதோ அது வந்து சொல்லுங்கள். அதுதான் வந்து உங்களோட மைண்டுக்கு, உங்களோட பீஸ்ஃபுல் மென்டல் பீஸுக்கு வந்து உங்களுக்கு நல்லது, அது மற்றவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் வந்து அது ஒரு லாங் டைமுக்கு வந்து அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ பைல் 1 இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள். பைல் 2 உங்களுக்கான ஆகஸ்ட் மந்த் மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மந்த் வந்து
உங்களுக்கு உங்களோட ஒர்க் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் அண்ட் பிரைட் அவுட்கம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கீங்கன்னா, இல்லைனா வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்கன்னா, இல்லை நீங்களே ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இல்லைனா ஒர்க்கு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா, அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகும். ஒரு என்கேஜ்மெண்ட் இல்லைனா மேரேஜுக்கு போகும். அண்டு நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கீங்க, பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க்லேயே அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு பப்ளிக்கோட ரிலேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவுட்கம் இருக்கும். அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மற்றவங்களோட சப்போர்ட் நிறையவே கிடைக்கும். அதில் நீங்கள் எல்லாமே அச்சீவ் பண்ணுவீங்க. அண்டு பிஸ்னஸில் யாரெல்லாம் வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு நியூ ஐடியாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லைனா புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் ஏற்கனவே வேலை செய்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஓவராலாக வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணுவீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் அண்டு வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து கூட இருக்கிறவங்க கிட்டேருந்து கிடைக்கும். ஸோ அது நல்லாவே ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லைனா பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ரெக்கக்னிஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக லாஜிக்கலாக இருக்கும். எந்த டிசிஷனும் வந்து நீங்கள் எமோஷனாக எடுக்க மாட்டீங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பர்ஃபெக்டாக எடுக்கிற டிசிஷன்ஸ் இந்த மந்த் இருக்கும். ஸோ அதனால் அதோட அவுட்கம் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக பர்ஃபெக்டாக நல்லா இருக்கும். அண்ட் அதனால் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அந்த சக்ஸஸால் எல்லோரும் வந்து உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து அது ப்ரொமோஷனாக கூட உங்கள் ஒர்க்கில் வந்து கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க்குக்காக இல்லைனா வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்காக வேறு ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிறது இந்த மந்த் இருக்குது. நீங்கள் வந்து ஒர்க்கு இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்காக வந்து மற்ற இடத்துல வந்து ரீலோகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிசிஷன்ஸ் வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஒரு ப்ராப்பரான டிசிஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த டிசிஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் மற்றவங்க கிட்ட வந்து யாராச்சும் கிட்ட வந்து அந்த டிசிஷன்ஸ் நம்ம வெளியே இங்கே இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் மற்ற இடத்துக்கு போனால் வந்து அது நல்லா இருக்குமான்ட்டு ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் கேட்பீங்க. அண்ட் அந்த பதிலும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும். அவங்களும் வந்து உங்களை வந்து உங்கள் வீட்டு பெரியவங்க யாராச்சும் வந்து நீங்கள் ரீலோகேட் பர்மனெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா உங்களோட ஒர்க்குக்காக இல்லைனா ரிலேஷன்ஷிப்புக்காக அந்த ரீலொகேஷன் கூட வந்து உங்களோட பேரண்ட்ஸு இல்லைனா மற்றவங்க சப்போர்ட்டால் வந்து அது ப்ராப்பராக வந்து நடக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஓவரால் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் இல்லைனா வந்து நீங்கள் கும்பிட்ற குலதெய்வம் அருள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த மந்த்து ஃபுல்லாகவே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நீங்கள் ரொம்ப வந்து கொஞ்சம் டவுனாக எப்போச்சும் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நிறைய வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, டவுனாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்களா இந்த மந்த்துனா கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றது விஷயத்தில் வந்து நல்லா வந்து கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் க்ளீனாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் இருக்கிற இடமும் உங்களோட இன்னர் ஃபீலிங்கும் வந்து நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து உங்களோட பிளேஸ் வந்து டர்ட்டியாக ரொம்ப அலைண்டாக இல்லாமல் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கும் மைண்ட் அளவில் வந்து ஒரு ஹெவினஸாக இருக்கும். ஸோ அந்த டர்ட்டி அந்த டீக்ளட்டரிங்கெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் ஆனவங்க வந்து என்ன சொல்கிறது
பேபிக்காக பிளான் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த மந்த் வந்து உங்களுக்கு பேபி கன்சீவ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் மந்த், இந்த மந்த்துக்கான மெசேஜஸ் ஃபைல் நம்பர் 2க்கு. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான ஆகஸ்ட் மந்த் மெசேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் மூடியாக இன்ட்ரோவர்ட்டடாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால தான் வந்து நிறைய நீங்கள் வெளியே போகாத ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ அதுதான் உங்களோட நேச்சராக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் டைப்பாக இருக்கிறதால வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. ஸோ மற்ற விஷயங்கள் நீங்கள் வெளியே போனாலே வந்து உங்களோட மைண்டு வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சம் நெகட்டிவாக ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட மைண்டு வந்து ரொம்ப நெகட்டிவாகி அதே இடத்துல உட்காந்து அதை பற்றியே யோசிப்பீங்க. ஸோ வந்து இந்த மந்த் வந்து நீங்கள் கொஞ்சம் இனிஷியலாக வந்து கொஞ்சம் மூடியாக இன்ட்ரோவர்ட்டடாக இருப்பீங்க. அண்ட் வந்து கொஞ்சம் அது வெளியே போக போக நீங்கள் வந்து அந்த மைண்டு வந்து உங்களுக்கு சரியாயிடும். அண்டு மற்றவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு பார்த்த உடனே வந்து உங்களோட மைண்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறிடும். ஸோ மற்றவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பேச ஆரம்பித்தா வந்து உங்களோட மைண்ட் வந்து என்லைட்டனாக ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அண்ட் அந்த ஹெல்த் இஷ்யூவால் வந்து கொஞ்சம் பணம் வந்து நிறைய செலவாயிருக்கலாம். ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து இந்த மந்த் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நீங்கள் சரியாகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கம்மி ஆகிறதால வந்து உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து நல்லா இருக்கும். அண்டு ஃபைனான்ஷியலி வந்து கொஞ்சம் நல்லாவே சேவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து நிறையவே இந்த தடவை வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்கும். நார்மலாக வர்ற பணம் அமௌண்ட்டு உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஹெல்ப் விட இந்த மந்த் நீங்கள் வந்து நிறைய அமௌண்ட் உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய வந்து ஃபைனான்ஷியல் அமௌண்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக சேவ் பண்ணுவீங்க. உங்களோட ஃபேமிலி கிட்டேருந்து கூட உங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபைனான்ஷியலி வந்து எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க, ப்ராஸ்பரஸாக இருப்பீங்க. ஃபைனான்ஷியல் ஹெல்ப் வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்டேருந்து கிடைக்கும். அண்ட் நீங்களும் வந்து உங்களுக்கும் அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான தனிப்பட்ட பிடிச்ச விஷயங்கள் வந்து நீங்கள் செய்வீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் நீங்கள் வாங்கிப்பீங்க. உங்களுக்கு தனியாக வந்து நீங்கள் வந்து சேமிப்பீங்க. ஸோ நிறையா வந்து பாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்த்துக்காக வந்து நிறைய செலவான மாதிரி இருந்திருக்கும். ஸோ பட் இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு வந்து தேவையான விஷயம் வந்து என்னென்ன வாங்கணும்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து யோசித்து வச்சுருப்பீங்க. அந்த விஷயமெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாங்கிப்பீங்க இந்த மந்த்து. அதுதான் வந்து நல்லா இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபேமிலி வைஸாக வந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபேமிலி ஒரு கெட் டுகெதராக வந்து எல்லோரும் இருப்பீங்க. அண்டு ஃபேமிலி வந்து ஃபேமிலியாக வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுறீங்களா, இல்லைனா ஒரு லேண்ட் வாங்கி நீங்கள் ஒரு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி நிலமை வந்து இந்த மந்த் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஐடியா இருக்குன்னா அது நடக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுக்கான ப்ராப்பர் இன்கம் வந்து உங்கள் கிட்டே இருக்குது, உங்கள் ஃபேமிலிக்கிட்டேருந்து உங்களுக்கு வரும். அண்டு வீடு கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் அமையும். அந்த வீடு வந்து நீங்கள் நல்லாவே வந்து கட்டுவீங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து வீட்டு பெரியவங்க வந்து அந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த மந்த் வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து ஃபைனான்ஷியலி அண்ட் வந்து மென்டலி வந்து நல்லாவே இருக்குது. இனிஷியலாக தான் வந்து கொஞ்சம் ஒரு மூட் அவுட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் வீக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வெளியெல்லாம் போய் கொஞ்சம் வந்து மற்றவங்க கிட்ட பேச ஆரம்பித்த பிறகு உங்களோட மைண்ட் அண்டு
எல்லாமே உங்களோட மைண்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லா சேஞ்சஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிப்பீங்க இந்த மந்த் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க. அண்ட் வந்து ஹெல்த் இஷ்யூஸால் வந்து சில ஜாப் வந்து போக முடியாமல் இருந்திருப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்து சில ஜாப் வந்து வேலைகள் வந்து ஸ்ட்ரக்காகி நின்று இருக்கும். அந்த வேலையெல்லாம் வந்து திரும்பவும் வந்து கண்டினியூ ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் பைல் 3க்கான வந்து மெசேஜஸ். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ரைவேட் ரீடிங்ஸ் வேணும்னா நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது அண்ட் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் மெசேஜஸ் வந்து எனக்கு அனுப்பலாம். ஸோ ஹோப் யூ லைக் மை மெசேஜஸ். கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.